குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புறோம். பல திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா, கெத்தா ஸ்டைலா நின்றுருக்காரு இவர் தான் நம்மளுடைய அமிதாப் மாமா அப்படின்னு அந்த கதாபாத்திரம் டக்குன்னு ஞாபகம் வரும். இளவரசு சார், we would like to have you on stage. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அவ்வளோ சின்சியராக வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடிக்க ஒரு முறை வந்து போகிற இடம் இங்கே மைக்கில் மேடையில் பேசுகிறதுன்றது கொஞ்சம் எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் வார்ம் ஆகிடுச்சு. இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறதா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இப்போ பேசுனேன்னா எங்கே எடிட் பண்ணுறேன்னு தெரியாது. மொத்த கதையும் சினிமாவை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றி கார்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி. ஒரு டைரக்டர் மைண்டில் இந்த கேரக்டரில் என்னை நீங்கள் யோசிச்சதுக்கு நான் நிறைய டைரக்டருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வந்து ரிசல்ட் வந்து கணேஷ் சாருக்கு வந்து வேறொரு முகம் இருக்குது. கணேஷ் சார் வந்து இப்போ வந்து அவங்க அப்பா பேரில் படம் எடுக்கிறாங்க. பட் நானும் கணேஷ் சாரை மீட் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவர் வந்து ஹீரோ. வாக்குமூலம்ன்ற ஒரு படத்தில் டைரக்டர் கே சுபாஷ் சார் ஆஃபீஸில் அடிக்கடி ஒரு சந்திச்சுக்கிறோம். சார் வாக்குமூலத்தை திருப்பி எடுக்கலாம் சார், இன்றைக்கி எடுக்கலாம் சார், இன்றைக்கி எடுக்க வேண்டிய படம் சார். அது சார் மாதிரி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தீங்க, படத்தை காமிச்சாங்கன்னா வேறு மாதிரி பண்ண இன்றைக்கி பண்ண முடியும் சார். அப்படி பார்த்தது. ஸோ அந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்கிறத விட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் படத்தை வந்து பார்த்துட்டு வந்தோடனே அந்த கேரக்டரை பற்றி ப்ரொடியூசர் பேசினார் கார்த்தி. அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நினச்சமோ அது படத்தில் ஒப்பா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ். நீங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல, எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கேமராமேன் வந்து இப்படியெல்லாம் பேசினா தான் உண்டு, இல்லைன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்கன்னு போயிடுவாங்க. ஸோ குட் ரைட். அதுக்கப்புறம் வந்து ஆதி, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் போது தான் வந்து டெலிவிஷன் பேட்டியில் தான் முதல்ல அவரை பார்த்தேன் நான். ஸோ ஒரு ஹிப்ஹாப்ன்றது என்ன, ஆதி பேர் ஹிப்ஹாப்னா என்ன அப்படின்னா என் பையன் தான் அதை பற்றிலாம் எனக்கு விளக்கம் சொன்னார். அப்போ என்ன நினச்சேன்னா, நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கோம், அப்கமிங்கில் இருக்கிறவங்க யார் என்னன்னு தெரியாமல் இருக்குமேன்னு அவரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சதுக்கப்புறம் தான் அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் அவரோட வேலை செய்ய ஆரம்பிச்சது. வைரஸ் சார் அந்த கோவை மண்ணுக்கான பண்பாடும் அடிப்படை ஒழுக்கமும் இந்த பாயிண்ட்டை அதிகமாக நான் பார்த்தேன் சார். ஒரு ஹீரோங்கிறத தாண்டி அந்த பாயிண்ட்டை வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குது. அந்த ஃபேமிலி வேல்யூஸுங்கிறதும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி, எங்கேயுமே வந்து ஒரு பெரிய அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அன்றைக்கி வியாபாரம் ஆகும், அது எதுவுமே இல்லாமல் ஒரு அப்கமிங்காக வளர்கிற கோவை மண்ணினுடைய பண்பாடு கொஞ்சம் மாறாமல் இருக்கார். வாழ்த்துக்கள் ஆதி, இன்னும் நல்லா வளரணும். நீங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹீரோயின் உங்க அதுக்கப்புறம் மதுவந்தி, நீங்களாம் டைலாக் பேசுகிறது பயப்படுற ஆள், நீங்கள் டைலாக் பேசுகிற பயப்படுற ஆள், இதை நாங்கள் நம்பணும். கோர்ட்டு சீன்லாம் வந்து ரியலி ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய தேவதர்ஷினி அவர்கள், தேவதர்ஷினி அவரோட இந்த படத்தில் வந்து எனக்கு சம்மந்தி இல்லை, எதிர்த்த வீட்டுக்காரங்க. ஸோ ஒரு நல்ல எப்போவுமே வந்து யாராவது உதவி கேட்டு போட்டால் செய்யாதரான்னு சொல்கிற ஒரு நல்ல தாய். சார் இது ரியல் லைஃப்லையா சார்? ரியல் லைஃப். யாராவது அவசரமாக போகிறேன், ஏன் வேற ஆள் கிடைக்கல இந்த உலகத்தில், என் மைண்ட் தான் உனக்கு கிடைச்சானா, வெளியே போயா, அதை மாதிரி ஒரு தாய் படத்தில் நட்சத்திரம் இல்லை. அப்புறம் வினோதினி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 படத்தில் அவங்க தான் எனக்கு கண்டினியூவாக துணைவியாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிரதிநிதி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய படத்தை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பு. தேங்க்யூ சார். சார் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார். உங்களுடைய லைஃப்லேயும் ஒரு பிடி சாரை கடந்து வந்திருப்பீங்க, அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் எப்படிப்பட்ட பிடி சாராக இருந்தார் உங்கள் லைஃப்? சார் இன்னைக்கு கூட காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா அது எங்கள் பிடி சார் தான் காரணம். அந்த ஃபிட்னஸ் கொடுத்தது காரணம். இப்போ வாக்கிங் போய் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிடி சார் தான். நடராஜன், மாயன் அப்படின்னு அவங்க தான் என்னோட பிடி சார். அவங்க தான் காரணம். எப்படி சார் இப்படி பேரெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதான் உண்மையாகவே நிஜமாகவே அவங்க என்னை ட்ரெயின் அப் பண்ணாங்க, மேடைக்காக சொல்லலை. எஸ் சார் வந்து முன்னாடி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்கீங்க நிறைய படங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது மாதேஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும். அது அவங்கள பற்றி நிறைய பேசணும். இந்த மேடை பத்தாது, டைரக்ஷன் டீமை பற்றியும் சினிமாட்டோகிராஃபர்ஸை பற்றியும் பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போது நம்ம நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ரொம்ப இந்த பாக்கியராஜ் சார் ஒரு வரையில் சொன்னாங்கல்ல, தரோவாக இருந்தாங்க. பாக்கியராஜ் சார்கிட்ட கதை சொல்லி டைரக்ஷனில் வந்து சொல்லும்போது இது ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷாட்டு அந்த ஷாட்டுன்னு சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை ரொம்ப சின்சியராகவே வந்து கோர்ட்டில் பண்ணும்போது சொன்னாங்க.
நான் பாக்யராஜ் சார் நடிக்கிறாருன்னு கார்த்திகிட்ட நீங்கள் சார்ட்ட கதை சொன்னீங்களா அப்படின்னு சொன்னேங்க சார். ஷார்ட் ஆர்டரா சொன்னீங்களா சீன் ஆர்டரா சொன்னீங்களா? அவர் கார்த்தி எதிர்பார்க்க கேட்டேன். இல்லைங்க அவர் ஷார்ட் ஆர்டர் கேட்பார், அவர் வந்து வெறும் சீனை மாத்திரம் கேட்க மாட்டார். ஷார்ட் ஆர்டர் சொன்னால் தான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னே. பட் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால தான் வந்து சார் நடிச்சிருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் மாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி தான் பாக்யராஜ் சார் எங்களுக்கு. ஸோ உங்களை பற்றி நிறைய பேசணும், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேசணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒன்றே அவருக்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் டைம் டு வெல்கம் the most inspiring director and actor பாக்யராஜ் அவர்கள். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். எவ்வளவோ ஆண்டுகளாக உங்களை சினிமாவில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த சினிமாவில் வந்தாலும் சரி, இல்லை மேடை ஏறினாலும் சரி, இந்த சத்தம் குறையவே இல்லை. ஐ திங்க் தட்ஸ் த எனர்ஜி தட் யூ ஹோல்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படத்தை பற்றி ஐ திங்க் த மோஸ்ட் ஆப்ட் பர்சன் டு ஆஸ்க் ஃபார். ஸோ கார்த்திக் வேணுகோபாலன் ஒரு இயக்குனராக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது சார்? முதல்ல கார்த்திக் வேணுகோபாலன் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஆதியை பற்றி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்கள்? நிறைய யங்ஸ்டர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காரு, அதுவா சார்? அதுக்கப்புறம் வைபா இருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அப்புறம் புதுசா ஹீரோயின்ஸ் இறக்குறாங்க சார். அப்புறம் அதுவும் இல்லைன்னா அவருடைய மியூசிக். ஏன் ஊருக்காரருமா? கோயம்புத்தூர் சார். நானும் கோயம்புத்தூர் தான் சார். அப்படியா? ஆமா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரணும். இப்போ நீ ஆரம்பத்தில் கேட்கும்போது இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர்னு கேட்டப்போ ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருங்கும்போது நிறைய பேர் இருந்தாங்கன்னு கை தூக்குனாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, அதுக்கு நிறைய பேர் கை தூக்குனாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்து, சார் உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை, ஆனால் அந்த ஆள் திடீர்னு இறந்துட்டார். அதனால் எனக்கு தெரியாத ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு எனக்கு புரியல. இல்லை சார், அவர் ஃபேமிலி இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னே தெரியல, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னாரு. எனக்கு என்னங்க கரெக்டாக சொல்லுங்கன்னு. அப்புறம் சொன்னார், அவர் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார், டைரக்ஷன் பண்ணியிருந்தார். திடீர்னு இறந்ததுனால ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு அப்படின்னாரு. சரி, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை சார், ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னேன். என்னன்னா, அவங்களுக்கு 2 பேர், அந்த 2 குழந்தைகளும் படிச்சிட்ருக்காங்க. இப்போ வீடே ரன் பண்ணுறது கஷ்டங்கும்போது இப்போ படிப்பு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகி போகும் அப்படின்னா எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? இல்லை, நீங்கள் நினச்சா அந்த படிப்பு காப்பாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் யோசித்தேன், அவர் இறந்துட்டார், ஃபேமிலி ரன் பண்ணுறதே கஷ்டம், குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒருத்தர் நம்மளை தேடிட்டு வந்திருக்காருன்னு நான் ஒருத்தரை தேடிட்டு போனேன். போய் இப்படி சினிமாவில் இருந்தவர் இப்படி டக்குன்னு போயிட்டார். அந்த 2 குழந்தைய படிப்புக்கு நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியும்? இந்த ஃபீஸ் கட்டுறது இருக்கு இல்லையா, வருஷம் மாதம் அப்படின்னு சொல்லி, இது எவ்வளோ குறைக்க முடியும் நீங்கள் அப்படின்னாரு. அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாரு. 2 பேரும் அவர் காலேஜில் படிக்கிறவங்க தான். அப்படியே அந்த பேப்பரை வாங்கிட்டு, ஒன்றும் குறைக்க வேண்டாம், மொத்தமாகவே இந்த ஃபீஸ் பூரா நானே வந்து எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு தான் போனேன். ஆனால் நம்ம கணேஷ் அவர்கள் மொத்த செலவும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் இந்த காலேஜில் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்னென்னா, எனக்கு இவர்கிட்ட விட இவங்க அப்பா கிட்ட தான் நல்ல பழக்கம். ஸோ யாரோ ஒருத்தருக்காக ஹெல்ப்புக்காக போய் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு மொத்தமாகவே அவர் வந்து அந்த எஜுகேஷன் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ அப்படி கஷ்டப்பட்டவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இருக்காருன்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்டு, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணம் வந்துடும், எல்லோரும் இது வரும். ஆனால் அந்த பெருந்தன்மையான குணம் இருக்கே, உதவி பண்ணுற குணம், அப்படிப்பட்ட கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஸோ ஹிப்ஹாப் ஆதி இதில் வந்து நடிக்கிறது. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வந்து போனாங்களே, எல்லாருமே வந்து
இந்த படத்தில் இந்த பேனல் நடிக்கிறது அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பெருமைப்பட்டிருப்பாங்க. அதனால் இப்போவே அந்த கார்த்திகே இப்போ எல்லோரும் மாதேஷை பிடிச்சி எல்லாம் கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக வருது சார். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. அதனால் டிஜே ஆன் போர்ட் என்னென்னா பிரியதர்ஷினி இவங்கெல்லாம் கூட வந்து எல்லாம் வருத்தப்பட்டாங்கல்ல எனக்கு லைட்டே பண்ணலன்னு. சில பேர்த்துக்கு லைட்டே பண்ண வேண்டியதில்லை, ஒரிஜினலாகவே அவங்க பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதனால் மாதேஷ் விட்டுருப்பார். இதுக்கு தான் சார் நீங்கள் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். இல்லை, உண்மையிலேயே அவர் படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த டெக்னீஷியன் ஃபைட்டு மாஸ்டர் வந்து பேசும்போது கூட ரொம்ப நல்லா பண்ணார். எனக்கு நான் கோயம்புத்தூர் ஷூட்டிங் போயிருந்தப்போ ஆதி வந்து சார் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு, என்னன்னா கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடக்குது, எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபேனு, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏங்க இது கேட்கணுமா, உடனே கூப்பிட்டு வாங்க லஞ்ச் பிரேக்கில் அப்படின்னு. அப்போ லஞ்ச் பிரேக்கில் அம்மா வந்தாங்க, அவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். அம்மாவனுடைய சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் இப்போ ஃபேஸில் தான் பார்த்தேன். என்னென்னா அம்மாவுக்கு ஒரு அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளவு ஒரு இதாக நினச்சாரு. ஸோ எனக்கு என் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்துருச்சு. என்னென்னா சினிமாவுக்கு நான் போகணுங்கும்போது யாரும் நம்பலை. எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொன்னேன், அம்மா உன் பிள்ளையே நீ நம்பு, நான் வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா பணம் கொடுத்து நீ நல்லா வருவிடான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டது. அதனால் அவர் வந்து சொல்லும்போது சில பேர்த்துக்கு வந்து சில கொடுப்பினைன்னு இருக்கும். நான் சினிமாவுக்கு வரும்போது எங்கள் அம்மா இல்லை, ஆனால் அவர் வந்து அம்மா ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வந்து எல்லாமே இருக்கார். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அவர் மேலும் மேலும் சினிமாவில் நிறையா வளரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற கார்த்திக் அவங்க டீம் எல்லாம் வந்து எல்லாருமே எனக்கு புதுசாக இருந்தால் கூட, ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது தரவாக இருந்தாங்க. அடுத்து இதுதான் அப்படிங்கிறதுல வந்து ஒன்றும் யோசிக்காமல் பெரிய டிஸ்கஷன் இல்லாமல் தரவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டயலாக் பேசும்போது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக ஏதாவது பண்ணிக்கன்னா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டீம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக படம் வந்து சக்ஸஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி டீமுகளை வந்து, ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றுற அளவுக்கு கணேஷ் அவர்கள் வந்து எஜுகேஷனில் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி சினிமா துறைக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவர் மேலும் மேலும் நிறைய ப்ரொடக்ஷன் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஆண்டவனுடைய பிராப்தம் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த டைமில் கார்த்திக் அண்ணாக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பாக்யராஜ் சார் திரைப்படங்கள் பார்க்கும்போது அவரை போல் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான். பட் அவர் வாயாலே இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது தி ட்ரீம் இஸ் ட்ரூலி கமிங் ட்ரூ. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.